நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். திங்கள் முதல் ஞாயிறு வரை எப்படி இருக்கு இந்த வார ராசி பலன்கள் என்ன சொல்றது? மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு, என்ன செய்யணும், எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணணும். இப்போ இந்த ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது இதில் என்ன முக்கியமாக வருது அப்படின்னு சொன்னால், இதில் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது குரு மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்தில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி இருக்கும், எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது. சில பேருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது பொதுவான ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ இது இப்படிலாம் இருக்கும், இந்த ஒரு கிரகங்களை வைத்து இதெல்லாம் இப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும், நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு இது அப்படியே பழிக்கும். 90%, 95% சில பேருக்கு அப்படியே அது பழிக்கும். சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு சரியாக இருந்தது, ஸோ அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னும் போது அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய சில கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யணும் செய்யக்கூடாது, இந்த ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன்களை கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், நடுவில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ராசி பலனில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிய வரும். சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி எப்படி இருக்கு? மக நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திரம் 1ஆம் பாதம் வரையில் சிம்ம ராசி. யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களே திரும்ப உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வாரம். யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களே திரும்ப தே வில் கம். அந்த அளவுக்கு நன்னா இருக்கு. உங்களுடைய ராசி குணமே என்ன தெரியுமா? தலைமை தத்துவம், தன்னம்பிக்கை, பெருந்தன்மை கொண்டவர்கள் நீங்கள், மதிப்பு மிக்கவர்கள் நீங்கள். என்ன சிம்மராசி கோபம் வரதான் ஒரு மாமி மூமே, மக நட்சத்திர சிம்மராசின்னு சொல்றாலே கோபம் வரதான் வரும். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அந்த கோபம் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நியாயமாக தான் இருக்கும். அது ஆப்போசிட்டில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை பொறுத்து இருக்குது சில விஷயங்கள். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிம்மராசி பொறுத்த அளவுக்கு விரயத்தில் குரு உச்சமாறார். ஸோ பார்த்து செலவு பண்ணுங்க. வீடு வாங்கலாம், சுபகாரியங்கள் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், ஏதாவது ஒரு கிரகப்பிரவேசம், வீடு கிரகப்பிரவேசம், சுப செலவுகள்லாம் நிறையா உண்டு. கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் கொஞ்சம் அதாவது ஒரு 1/2 கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கான சில ஒரு அம்சம் உண்டு. 73% பாசிட்டிவாக இருக்கு, 27% நெகட்டிவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். தலைவலி, முதுகு வலி, தோல் வலி, தோள்பட்டை வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை காரணமாக சோர்வு அதிகமாக இருக்கும். ஸோ கவனமாக உடல் நிலையில் எவ்வளோ கவனமாக, ஹெல்த் கான்ஷியஸ் முக்கியம். ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த வாரம் கொஞ்சம் உப்பு காரம்லாம் குறைச்சி கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேலை விஷயத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். நீயா இந்த அளவுக்கு செஞ்சிருக்க, பரவாயில்லையே அப்படின்னு உங்களை ஒரு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமாக ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்துடுவீங்க. பரவாயில்ல, உன்னை நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில பேர் வரும். ஆனால் மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில மேலதிகாரிகள் ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக, பேச்சு நிதானம் தேவை. ஏன்னா யுவர் டேலண்ட் வில் பி விசிபிள். ரொம்ப விசிபிளாக இருக்கும் உங்களோட டேலண்ட், ரொம்ப நன்னா இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம், விசிபிளாக நன்னா இருக்கும். ஸோ வேலையில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தொழில் விஷயத்துலையும் ரொம்ப கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப அகலக்கால் வச்சுட்டு போகாதீங்க. நிதானிச்சு அகலக்கால் ரொம்ப வைக்காதீங்க. வச்சா தப்பு. என்ன ரொம்ப போயிட்டே போனோம்னு கந்திருஷ்டி மாதிரி ஆகிப்போடும். கல்லடி போட்டாலும் கண்ணடி போடக்கூடாது. ஸோ கவனமாக இருங்க. குடும்பத்தில் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் சிறிய விஷயத்தில் கோபம் காட்டினால் மனக்கசப்பு வரும். ஸோ மனக்கசப்பு இல்லாமல் கொண்டு போங்க. குடிமன தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் ஒதுக்கினால் உறவு வலுப்படும். கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரமாவது, எவ்வளோதான் வேலை இருந்தாலும் கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கி ஒரு 10 நிமிஷமாவது கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன, அந்த புரிதல் இருக்கணும். இருந்தால் சிறப்பு. ஒன்று.
அதே போல திடீர் ஜாதக பேச்சுவார்த்தை வரலாம், சடன்லி ஜாதகம் பேச்சுவார்த்தை வரலாம். ஸோ அது நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது திருமணமாக இருந்தாலும் சரி, மறுமணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. பொறுமையை விடுத்து பொறுமையை ரொம்ப கடைபிடிங்க. சமரசம் பேசுவதற்கு எல்லாரும் வருவாங்க. இந்த விவாகரத்து கேஸ்லாம், விவாகரத்து கேஸு, இந்த நிலம் சம்பந்தமான கேஸ்லாம் சில பேர் சமரசம் பேச வருவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க. லீகல் மேட்டர்ஸ் மூவ் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி கரெக்டாக இருக்கும், ஸ்டடியாக இருக்கும். ஸோ கவலைப்படாது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. வில்வத்தினால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வில்வ இலையினால் அர்ச்சனை பண்றது சிறப்பு. திருதலம், திருகுணாகாரம், திரிநேத்திரஞ்ச, திரையாயுதம், திருஜென்ம பாப சம்ஹாரம், ஏக வில்வம் சிவார்ப்பணம். அந்த ஒரு வில்வத்தை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணினா 3 ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் போறது அப்படின்னு சொல்லி வில்வாஷ்டகத்துல முதல் ஸ்லோகமே. திருதலம், திருகுணாகாரம், திரிநேத்திரஞ்ச, திரையாயுதம், திருஜென்ம பாப சம்ஹாரம், ஏக வில்வம் சிவார்ப்பணம். வில்வ இலையினால், மகா வில்வத்தினால சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு சிறப்பு. சிவபெருமானுக்கு பண்ணினாலும் சரி, அல்லது காலபைரவருக்கு பண்ணினாலும் சரி, சிறப்பு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுங்க. பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. நெய் தீபம் ஏற்றி வைங்க. பைரவருக்காக இருந்தால் ஒரு மிளகு தீபம் ஏற்றி வைங்க. ஒரு சிகப்பு துணியில விளக்கேற்றுறாங்களே அந்த மாதிரி விளக்கேற்றி வைங்க. இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை. சுவாமிக்கு விளக்கேற்றுறது, பூஜை பண்ணுறது, சுவாமிக்கு செய்கிறதெல்லாம் நம்மளுடைய மூதாதைகள், நம்மளுக்கு முன்னோர்கள்லாம் வழிவகுத்ததை நம்ம செய்கிறோம். நம்ம ஒன்றும் புதுசாக ஆரம்பித்து செய்யலை. முன்னாடி இப்போ முன்னோர்கள் வழிவகுத்தது நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். அதை என்ன செய்யணுமோ அது முறையாக சுவாமிக்கு செஞ்சால் போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள்லாம் போட்டு அப்படி இப்படிலாம் நீங்கள் செய்யணுங்கிறதில்ல. சுவாமிக்கு என்ன தீபம் ஏற்றணும் அதை ஆத்மார்த்தமாக ஏற்றுனாலும் அந்த தெய்வம் அதை ஏற்றுக்கும். அதுவும் அதற்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த தெய்வம் உங்களை உயர்த்தி வைக்கும். தெய்வம் உங்களை உயர்த்தி வச்சது அப்படின்னு சொன்னால் யாராலையும் இறக்க முடியாது. அதனால தான் தெய்வம் வந்து அன்புக்கு கட்டுப்பட்டது. யாருக்கு கட்டுப்பட்டது? அன்புக்கு கட்டுப்பட்டது. நீங்கள் தெய்வத்துக்கிட்ட அன்பாக இருந்து பாருங்க, அதோட விஷயமே வேற. அதுதான் தெய்வத்துக்கிட்ட அன்பு காட்டுறதுங்கிறது ஒரு தனி விஷயம், பார்த்துக்கோங்க. ஒன்று. அதனால இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கோபத்தை அடக்கி இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம். பெண்கள் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானமாக வாங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன், சேமிப்பு போக செலவு பண்ணுங்க, செலவு போக சேமிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும். அரசியல் துறையில் ஒரு சிம்ம ராசியில் இருப்ப அரசியல் துறையில் ஒரு பெரிய மாற்றம், பதவி, ஏதாவது ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, இந்த சிம்ம ராசியில யார் கலைத்துறையில இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வாரத்துல உடல்நிலை அதிகமான ஒரு பாதிப்பை கொடுத்து, ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதிரி இந்த கலைத்துறையில நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடிய சிம்ம ராசியில இருப்பவர்களுக்கு இந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.